சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு, அதை அறிந்து ஆக மகிழ்வோம், அதை அறிந்து ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, திக்கற்றோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவே, திக்கற்றோராய் விட்டுவிடே. என்றுரைத்தம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இந்த சத்தம் பின் சென்றிடுவோம், இந்த பாதை காட்டிடுவார், இந்த பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகத்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகத்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளிலும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் ஒரு சபையின் வளர்ச்சிக்கு, ஒரு சபை ஸ்திரப்படுவதற்கு ஒரு முக்கியமான இன்னொரு காரியத்தையும் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். மியூசிக் அண்ட் டெக்னிக்கல் அந்த டீம்ஸ், அதாவது இந்த நாளிலே இது ஒரு ஸ்மார்ட் உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த ஸ்மார்ட் உலகத்தில் சபையானதும் சில காரியங்களில் ஸ்மார்ட்டாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா,
எப்படி சபை ஊழியத்தில் இந்த மியூசிக் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்ம பார்க்க முன்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது நாட்களும் சரி, சாலமோனின் நாட்களிலும் சரி, இந்த நாட்களிலே அந்த 2 பேருமே அந்த இசைக்கென்று பாட்டுக்கென்று ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதராகிய பாடகரை தம்புரு சுரமண்டலம் கைத்தாளம் முதலிய கீத வாக்கியங்கள் முழங்கிய தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான் என்று நாம் 1 நாளாகமம் 15:16 நம்ம வாசிக்கிறோம். தாவீது தேவனை எவ்வளவு நேசித்தானோ அதே போல தேவனை ஆராதிப்பதில் அவன் ஒரு ஒழுங்குமுறையை வைத்திருந்தான். சில நேரங்களிலே சொல்லலாம், இந்த மியூசிக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கணுமா, ப்ராக்டிஸ் எடுக்கணுமா, அப்படி இப்படின்னு எல்லாம் சிலர் சொல்லலாம். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிற நாம் ஒரு ஆராதனைக்கு ஆயத்தமாகும் பொழுது மியூசிக், அது மாத்திரமல்ல என்ன பாடல்களை பாடுகிறீர்கள், என்ன பாடலை எப்படி பாட வேண்டும் என்று அதற்கு முன்பதாக அதுக்கு ஆயத்தமாவது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா எல்லா ஊழியத்துக்கும் ஆயத்தமாகுதல் என்பது ரொம்ப அவசியம். தாவீது அதை அன்றே தெரிந்து வைத்திருந்தான். அதற்காக சில குழுக்களை அவன் நியமித்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்ம சபையில் அதற்கான குழுக்கள் இருக்கும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை மேம்படுத்த வேண்டும். சில மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், சில காரியங்கள் தவறாக பாடும் பொழுது அதை சரி செய்வது சபையின் போதகருக்கோ அங்கே இருக்கிற குழுக்களின் தலைவருக்கோ அது ஒரு கடமையாக இருக்கிறது. அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த மியூசிக் டீம் இல்லைன்னா அந்த மியூசிக் இல்லைன்னா சாங், அந்த கொயர் இப்படின்னு இருக்கிற இடம், அந்த டீம் உண்மையாகவே இது ஒரு பெரிய ஊழியம், முக்கியமான ஊழியம். 1 நாளாகமம் 25:1 நம்ம பார்க்கும் பொழுது, மேலும் சுரமண்டங்களாலும் தம்பூர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்துக்கென்று பிரித்து வைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமேன். 7ஆம் வசனம் 25:7, கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரர்களோடு கூட அவர்கள் லக்கத்திற்கு 288 பேராக இருந்தார்கள் அப்படின்றது. கற்றுக்கொண்டு அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கற்றுக்கொண்டு செய்வது தவறல்ல. ஏன் ஊழியத்தில் நாங்கள் நடத்துதல்படி பாடுவோம், எங்கள் இஷ்டத்துக்கு பாடுவோம், எங்கள் ராகத்துக்கு பாடுவோம் அப்படின்னு இல்லாமல் கற்றுக்கொண்டு பாடுவது ரொம்ப அவசியம். அது மாத்திரமல்ல, டெக்னிக்கல் டீம் இன்னைக்கு மொபைல் வீடியோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எல்லாமே முன் ஆயத்தமாக இருப்பது ரொம்ப அவசியம். அது மாத்திரமல்ல, பாடும் பொழுதும் சரி நம்ம சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை கற்றுக்கொள்வதும் ரொம்ப அவசியம். சில பாடல்கள் 2/4 பீட் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பாடல்கள் 4/4ன்னு சொல்லுவாங்க, சில பாடல்கள் 6/8ன்னு சொல்லுவாங்க, இந்த கார்டில் வருதுன்னு சொல்லுவாங்க. சில நேரம் ஏன் இதை சபையானது கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த கார்டில் அந்த பீட்டில் அந்த பாட்டை எடுக்காமல் போனால் மொத்த பாடலும் அது என்ன ஆகிவிடும்னா அது சரியாக பாட முடியாத அளவுக்கு அது மாறிவிடும். அதனால் சபையானது இந்த காரியங்களிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். இது ஊழிய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, மிக்சிங், ஆப்ரேட்டிங், இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். இதெல்லாம் ஒரு ஊழியம், இதெல்லாம் ஒரு ஊழியம். நீங்கள் இருக்கிற சபையிலும் சரி, நீங்கள் வெளியில் எங்கேயாவது செல்லும் பொழுதும் சரி, அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் சபை மக்களுக்கும் சரி, சபை வாலிபர்களுக்கும் சரி நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், நீங்கள் அதை கற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இதை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று பயன்படுத்த வேண்டும். நான் ஆசைப்படுறது அப்படிதான். சபையில் நீங்கள் கற்றுக்கொள்வது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் தாவீது நாட்களும் சரி, சாலமோன் நாட்களும் சரி, தேவாலயம் கட்டு முடித்த பிறகு அவன் அநேகரை ஏற்படுத்துகிறதை நம்ம தேவாலயத்தில் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் அதை கற்றுக்கொண்டு செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது கற்றுக்கொண்டு செய்யும் பொழுது அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும், அதில் ஒரு நேர்த்தியான காரியங்கள்
காரியம் இருக்கும். அப்போது இந்த காரியங்களை சபை வரும் நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் சரி, ஒருவேளை இனி ஃப்யூச்சரில் இந்த வார்த்தையை கேட்கிற யாராவது இருந்தாலும் சரி, எது செய்தாலும் தேவனுக்கென்று கற்றுக்கொண்டு நேர்த்தியாய் செய்யும் பொழுது அந்த ஆராதனையும் சரி, அந்த ஊழியம் சரி, அது சீராகவும் செவ்வையாகவும் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதனால் சபையே, வாலிபர்களே, கற்றுக்கொண்டு தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள். ஏதோ அந்த ஃப்ளோவில் செய்ய வேண்டாம். சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை ஒருவேளை உங்கள் போதகர்களுக்கு தெரியலனாலும், இல்லை உங்கள் போதகருக்கு தெரிஞ்சாலும் அதை அவர்கள்ட்ட கற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லும் பொழுது அதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் ஊழியத்திலும் சரி, நீங்கள் ஒருவேளை ஃப்யூச்சரில் ஊழியம் செய்யலாம், அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. ஏதோ பாடல், ஏதோ மியூசிக் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொன்றும் நேர்த்தியாய் செவ்வையாய் அதை செய்து முடிக்க, அதை கற்றுக்கொண்டு செய்ய ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வேதத்திலே நாங்கள் பார்க்கிற போது தாவீதும் சரி, சாலமோனும் சரி, இதற்கென்று ஆட்களை ஏற்படுத்தினார்கள் என்று இருக்கிறதப்பா. அதே போல அதற்கென்று ஆட்களை ஏற்படுத்தும் பொழுது அதை ஆண்டவரே செவ்வையாக ஜெபத்தோடும் சரி, ஆண்டவரே நல்ல ஒரு பிராக்டிஸோடும் சரி, ட்ரைனிங்கோடும் சரி, ஒவ்வொருவரும் செய்யத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.